ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கு கிச்சன். இன்றைக்கி எப்படி ரொம்பவே சூப்பராக 2 லேயரில் கடல் பாசி அகரகர் ஜெல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு 10 கிராம் அகரகர் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அது அகரகரை இந்த மாதிரி சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அகரகரை இந்த மாதிரி ஊற போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு ஊற வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு அகரகர் நல்லா குக் ஆகிட்டு நான் இது கூடவே ஒரு 1.25 டம்ளர் அளவு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். டீ குடிக்கிற டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுகர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி லேசாக தண்ணி மட்டும் நினச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதி அகரகர் மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மிச்ச பாதி வந்து நான் அடுத்த கலர் செட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஏர் பபிள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டால் தான் நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிச்சம் இருக்கிற பாதி அகரகரில் ஒரு 2 ட்ராப் மட்டும் நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த கலர் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லி கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இந்த ஜெல்லியை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஜெல்லி கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு செட் பண்ண வச்சுருந்த ஜெல்லி நல்லா செட் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி 2வது ஜெல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செட் ஆகிரும். இப்போ எனக்கு நல்லா செட் ஆகிட்டு இந்த மாதிரி கிடச்சிட்டு ஜெல்லி. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஜெல்லி நம்ம உடம்ப நல்லா கூலாக வச்சுருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் ரொம்ப சூப்பரான இந்த ஜெல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.